வணக்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு தமிழ்மா சமையல். இன்றைக்கி நாம் குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நான் அரைக்க போகிறது 2 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா, 1/2 கிலோ துவரம் பருப்பு வச்சுருக்கேன், 200 கிராம் மிளகு வச்சுருக்கேன், 200 கிராம் சீரகம் வச்சுருக்கேன், 200 கிராம் கடுகு வச்சுருக்கேன், ஒரு 25 கிராம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கசப்பாயிடும். ஒரு 50 கிராம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். நீங்கள் கெட்டி பெருங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இந்த அளவு கருவேப்பிலை போடணும். நான் அரைக்க போகிறது 2 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இதெல்லாம். பொருளெல்லாம் வறுத்தலாம். இப்போ துவரம் பருப்பை வறுத்தலாம். முதல்ல பருப்பு நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். மிளகு வறுந்தால் தெரியவே தெரியாது. கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் வாசனை வரும். அப்போ தான் வறந்துச்சுன்னு அர்த்தம். மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, வாசனை வருது. வறந்துச்சு, எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் தீஞ்சிரும். சீரகம் நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். கடுகு போட்டு வறுத்தலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கடுகு எடுத்தாச்சு. இப்போ வெந்தயத்தை போட்டுடலாம். ஒரு 25 கிராம் வெந்தயம் போட்டால் போதும். ரொம்ப கசப்பாயிடும் வெந்தயம் அதிகமாக போட்டால். வெந்தயமும் லைட்டாக வறுந்து வரப்போ பொரியும். நல்லா செவந்து வருது. இப்போ எடுத்துடலாம். இப்போ பெருங்காயத்தூள் போட்டு வறுத்தடலாம். உங்களுக்கு வேணால் கெட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயன்றதுனால சீக்கிரமாக வந்துடும். பெருங்காயம் வறுந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டு வறுத்தடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் வறுக்கிறதுக்கு. இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு தனியாக அதுக்கு தனியாலாம் யூஸ் பண்ணதால இதையே எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். ஒரு சிலதுக்கு மட்டும் நம்ம வெறும் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். பிரியாணி, வெஜிடபிள்ஸ் சாதம், அந்த மாதிரி. மற்றது எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூளை யூஸ் பண்ணலாம். சாம்பார், பொரியல், குழம்பு, மட்டன், சிக்கன் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு மிளகாத்தூளே யூஸ் பண்ணலாம். இது மாதிரி அரைச்சி தான் நாங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். 2 கிலோ மிளகா, 2 கிலோ தனியாக இது இந்த அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் ஒரு 50 கிராம் மஞ்சள், நான் விரல் மஞ்சள் அரைக்க மாட்டோம். நாங்கள் கூட போட்டு தனியாக தான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வேணால் ஒரு விரல் மஞ்சள் ஒரு 50 கிராம் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா செவந்துடுச்சு, எடுத்துடலாம். நீங்கள் வேணால் கொஞ்சம் அலசி கருவேப்பிலையை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு கூட வறுத்துக்கலாம். சீக்கிரம் வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி கருவேப்பிலை எடுத்துடலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. மிளகாய் தனியாக வெயிலில் காய வச்சுருக்கோம். அதை எடுத்துன்னு வந்து அதில் கொட்டி இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வந்துடலாம். மிளகாய் தனியாலாம் காய வச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. தனியாவை மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் தனியான்னு சொன்னால் தெரியாது. இந்த வறுத்ததெல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டு மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம எல்லாத்தையும் கொட்டியாச்சு. இப்போ மூடியே அரைச்சின்னு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்துடலாம். மிளகாத்தூள் அரைச்சின்னு வந்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி பாருங்கள். நீங்கள் 1 கிலோ ஒரு மிளகா, 1 கிலோ தனியாக அரைக்கிறதா இருந்தால் இந்த மசாலாவில் இதில் போட்ட மசாலாவில் பாதி போட்டு அரைங்க. நீங்களும் இதேமாரி வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கம்மா. நன்றி, வணக்கம்.